பாண்டியன் ஷோஸில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ சிறகடிக்க ஆசையில் நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ விஜயா மேலே ஒரு மிகப்பெரிய பழி விடுது. விஜயாவை தூக்கி கொண்டு போய் கம்பியன் வைக்க போகிறாங்க. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதே யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணியாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ ஆதாரம் அப்படின்னு ஒன்று வந்து எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மனோஜ் ஒரு பக்கம் குடிச்சிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி ஒரு கான்ஸ்டபிள் ரோஹிணின்னு பேர் இருந்தவங்கள்ட்ட உனக்கு 2 புருஷன் தானெல்லாம் கேட்டு சம்பவம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற போது எப்படியோ முத்து போய் காப்பாற்றி இவனே பாதிக்கப்பட்டிருக்கா மேடம், இவனே ஒரு விக்டிம் தான் மேடம், விடுங்க மேடம்னு காரில் அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. இதுக்கிடையில் சிந்தாமணி வீட்டுக்கே வந்து இப்படி நீங்கள் ஏமாத்திட்டீங்களே மாஸ்டர், உங்களை ஏமாத்திட்டீங்களே மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து அப்படியே வந்து அழுது அப்படியே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண யாருமே அதை நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை விஜயாவை தவிர. விஜயாவையும் ரோஹிணியும் நம்ம அப்படியே மிகப்பெரிய வில்லி ரேஞ்சுக்கு பேசுவோம். ஆனால் பல நேரங்களில் 2 பேருமே கொஞ்சம் பேக்காக தான் இருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜயாலாம் படுமோசமான பேக்காக இருப்பாங்கங்கிறது தான் இந்த சிந்தாமணியை அப்படி நடந்துக்கிறாங்கிறதுல யோசிக்காமல் இருக்கிற விஷயம். ஸோ இப்போ இதுக்கடையில் வந்து இப்போ ரோஹிணி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எடுத்து போக தான் வந்தேன்னு சொல்லும் பொழுது மீனா தெளிவாக சொல்கிறாங்க, இதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் எதை தப்பு பண்ணிங்க மாதிரி ஆகிடும், அவங்க எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படி சிந்தாமணி திருன்னு முடிக்கும் பொழுதே வந்து இவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி பையெல்லாம் தூக்கி எரிஞ்சு வந்து வெள்ளப்பொடி அயோக்கிய ராஸ்கல்னு பிடிச்சி தள்ளுற சம்பவங்கள்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் சிந்தாமணி வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறாங்கிறத நம்ம காமிக்கிறாங்க. பக்கத்தில் சைடில் இருக்கவங்களுக்காச்சும் அவங்க வீடியோ எடுக்கிறாங்கிறத பார்த்தா தெரியும். அவங்க லாக் கூட பண்ணல. இந்த லாக் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட அவங்க ஃபாலோ பண்ணல. அப்படியே ஓப்பனாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறமா மீனா என்ன சொல்கிறாங்க, இந்த வீடியோ எடுத்தது இந்த சிந்தாமணி வீட்டுக்குள்ளார வந்தது ஏதோ ஒரு தப்பான காரணத்துக்காக தான். அதே மாதிரி வந்து ரோஹிணி இப்போ வந்துட்டு போனதும் அவங்க வந்து முறைக்கிறாங்க வேறு, அப்படியே முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க, மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க, பழிவாங்கன்னா அப்புறம் போய் பழி வாங்கிக்கோ போ அப்படின்னு துரத்துறாரு வேறு. ஸோ அதுலேயும் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கோ அப்படின்னு மீனா சந்தேகப்படுறாங்களே ஒழிய அதை வந்து இதாக இருக்கும்னு அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை. இப்போ ஒரு கேஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால விஜயாவை அரெஸ்ட் பண்ண வராங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ட்டு மனோஜையும் விஜயாவையும் தூக்கி உள்ளார வச்சா இப்போ இந்த சமயத்தில் அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்கும் பொழுது அப்படியே பிளேட்டை திருப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த நின்னது யார், சிந்தாமணிக்கு பின்னாடி மீனா. ஸோ மீனா தான் அதை வீடியோ எடுத்தாங்க, அவள் என்கிட்ட சொன்னால் நான் கேட்கல, அவள் வீடியோ எடுத்தான்னு சொல்லிட்டு இதே காரணமாக வச்சு மீனாவை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை பண்ணது சிந்தாமணி தான் சொல்லிட்டு அப்புறமா மீனாவுக்கு தெரிஞ்சு மீனாவை முத்தும் அதை போய் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு கதை எங்கெங்கேயோ போகுது. ஆனால் இதெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த கதை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கல. ஒரு ஃபுல் நேர ஒரு வில்லியாக வந்து ரோஹிணி மாட்டினதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுதுன்னு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க வந்து ஒரு முழுசாக வில்லியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வாங்களா, இந்த கதையில் உங்களுக்கு இது முன்னாடி இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இருக்குது அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய இடம்பொருள் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நம்மளுடைய மெயின் சேனலான இடம்பொருளில் தான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் வரும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் தான் இருக்குது இடம்பொருள் டிவின்னு சொல்லிட்டு, அந்த பேஜஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.